நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மதியழகன், மேலும் விவரங்கள். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீடெல்லாம் நிறைவு அடைந்திருக்கிறது. யார் யார் எந்த தொகுதிகள் எல்லாம் போட்டியிடுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக 20 தொகுதிகளில் போட்டியிடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவினுடைய கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சேர்ந்த 4 வேட்பாளர்கள் பாஜக சின்னத்திலேயே, அதாவது தாமரை சின்னத்திலேயே போட்டியிடுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 24 பேர் தமிழகத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள். இந்த நிலையில் மொத்தம் 9 பேருக்கான வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இதில் 7 பேர் தமிழக பாஜகவை சேர்ந்தவர்கள், மீதம் இருக்கக்கூடிய 2 கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள். அந்த வகையில் இந்த பட்டியலை பொறுத்த வரைக்கும் தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வினோத் பி செல்வம், வேலூர் ஏசி சண்முகம், கிருஷ்ணகிரி நரசிம்மன், நீலகிரி மத்திய இணையமைச்சர் எல் முருகன், கோயம்புத்தூர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, பெரம்பலூர் பாரிவேந்தர், தூத்துக்குடி நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன். இவர்களில் அதாவது வேலூரில் போட்டியிடக்கூடிய ஏசி சண்முகம் மற்றும் பெரம்பலூரில் போட்டியிடக்கூடிய பாரிவேந்தரை தவிர 7 பேர் மட்டுமே பாஜகவை சேர்ந்தவர்கள். மற்ற 2 கூட்டணி கட்சிகள். மொத்தம் 24 தொகுதிகளில் 9 பேரினுடைய பட்டியல் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. மீதம் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கக்கூடிய 15 பேரினுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் விரைவில் அறிவிக்கப்பட இருக்கின்றன. பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அது பற்றிய கூடுதல் விவரங்கள் மதியழகன். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் போட்டியிடுவது என்பது ஓரளவுக்கு யூகிக்க முடிந்ததாகவே இருந்தது. உதாரணத்திற்கு பொன் ராதாகிருஷ்ணன், எல் முருகன் இவர்களினுடைய தகவல் எல்லாம் ஏற்கனவே ஓரளவிற்கு யூகமாக இருந்தது. அதே போல அண்ணாமலை அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடுவார் என்று மிகவும் எதிர்பார்க்கப்பட்டது. இது தொடர்பாக அவரிடம் அதாவது இந்த தேர்தல் தொடர்பான தகவல்கள் எல்லாம் வர தொடங்கிய நேரத்திலேயே கேள்வி எழுப்பப்பட்டது. முதலில் அவர் தமக்கு கட்சி பணிகள் இருக்கிறது, போட்டியிடுவது சந்தேகம்தான், உறுதியில்லை என்று தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து சமீபத்தில் அவரிடம் கேள்வி கேட்கப்பட்ட பொழுது நான் போட்டியிடுவது குறித்து இன்னும் 3 தினங்களில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வரும் என்றும் கூட தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்பொழுது போட்டியிடுவது உறுதியாகி இருக்கிறது. கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக பாஜக தலைமையை அறிவித்திருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவர் கரூர் மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதனை தொடர்ந்து தற்பொழுது அவருக்கு முதல் முறையாக அவர் மக்களவை தேர்தலில் களம் காண இருக்கிறார். கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் கரூர் மாவட்டத்தை சொந்தக்காரரான அவர் கோவையில் தான் அவர் கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்தது. பின்னர் அவர் உத்தரப்பிரதேசம் ஐஐஎம்மில் படித்து பின்னர் ஐபிஎஸ் அதிகாரியாக கர்நாடகாவில் எல்லாம் பணியாற்றியிருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு இந்த கோயம்புத்தூருக்குமான தொடர்பு என்பது அவர் கல்லூரி காலத்திலேயே இருந்திருக்கிறது. கோவையில் இருக்கக்கூடிய பிஹெச்டி கல்லூரியில் தான் அவர் இன்ஜினியரிங் படித்தார். அதே போல கோவையும் என்பது கரூரை போலவே ஒரு கொங்கு மண்டலத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அதே போல கரூர் கோவைக்கு இடையே மிகப்பெரிய அளவில் தூரமும் சரி, கலாச்சார அந்த பண்பாட்டு ரீதியான ஒற்றுமைகள் அனைத்துமே ஒன்றாக இருக்கக்கூடிய பகுதி தான் கோவை. எனவே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் என்பது ஒரு அந்நிய தொகுதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது குறைவுதான். அதே போல கோயம்புத்தூர் என்பது கொங்கு மண்டலம் பொதுவாகவே பாஜகவிற்கு ஒரு ஆதரவான பகுதியாகவே கொங்கு மண்டலம் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த வகையில் அந்த கொங்கு மண்டலத்தில் வரக்கூடிய கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவது என்பது அவருக்கு சற்று ஒரு சாதகமான அம்சமாகவே இருக்கிறது. அதே போல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜகவினருக்கான செல்வாக்கும் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவர் மாநில தலைவராக கூட இருப்பதால் கட்சியினருக்கான ஒரு உற்சாகம் என்பது இன்னும் கூடுதல் அளவிலேயே இருக்கும். இப்பொழுது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் கோயம்புத்தூரினுடைய முன்னாள் மேயர் அவர் போட்டியிடுகிறார். அதிமுக சார்பில் சிங்கை ரவிச்சந்திரன் அவர் போட்டியிடுகிறார். தற்பொழுது
அண்ணாமலை போட்டியிடுகிறார். எனவே ஏற்கனவே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அங்கு பாஜக சார்பில் ஒரு எம்எல்ஏவும் இருக்கிறார், வானதி சீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுக்கு சற்று வாய்ப்புகள் ஒரு சாதகமான அம்சமாகவே கோயம்புத்தூர் தொகுதி பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிட்டாலும் கூட கோவை தொகுதியில் தான் அவர் போட்டியிடுவார் என்று யூகங்கள் எல்லாம் எழுந்து வந்த நிலையில் அந்த யூகங்கள் அனைத்துமே உண்மையாக்கக்கூடிய வகையில் தற்பொழுது அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்ணாமலை கோவை தொகுதியில் போட்டியிட்டு கடுமையாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய நிலை இருந்தாலும் கூட மாநில தலைவர் என்ற அடிப்படையில் அவர் மற்ற தொகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய வேண்டிய ஒரு நிலை, அந்த பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.